மாணவ செல்வங்களே, நண்பர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, ஒரு தாய் கோழி தனது குஞ்சுகளோடு வெட்ட வெளியில் இரை தேடிக் கொண்டிருக்கிறது. குஞ்சு கோழிகள் தாயின் அறிவுரைப்படி இரை தேடி பழகி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே திடீரென்று வானம் கருத்து, இடி இடித்து, மின்னல் அடித்து மழை பொழிய தொடங்குகிறது. மழை என்றால் சாதாரண மழை இல்லை, பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது. தாய்க்கோழி சுற்றுமுற்றும் பார்க்கிறது. ஒதுக்குப்புறம் எதுவும் இல்லை, வெட்டவெளி. உடனே தாய்க்கோழி தனது இறக்கையை விரித்து தனது குஞ்சுகளை தன் அருகே வரவழைத்து தனது இறக்கையால் குஞ்சுகளை நனைய விடாமல் பாதுகாக்கிறது. இதோ இப்பொழுது மழை நின்றுவிடும், இன்னும் சற்று நேரத்தில் நின்றுவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இரவு முழுவதும் மழை கொட்டிக் கொண்டே இருக்கிறது. தாய்க்கோழி இரவு முழுவதும் தனது குஞ்சுகளை தனது 2 இறக்கைகளாலும் பாதுகாத்து கொண்டே நிற்கிறது. அடுத்த நாள் காலை பொழுது புலரும் நேரம், சூரிய கதிர்கள் பூமியை முத்தமிடும் நேரத்தில் மழை நின்று விடுகிறது. அந்த நேரத்தில் தனது இறக்கைகளை விரித்து தனது குஞ்சுகளை மீண்டும் இரை தேட வெளியே அனுப்புகிறது அந்த தாய்க்கோழி. தான் இரவு முழுவதும் கொட்டும் மழையிலே, கடும் குளிரிலே நடுங்கி நின்றாலும் தனது குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையிலே தனது உயிரை பணயம் வைத்து இரவு முழுவதும் காத்து நிற்கிறது அந்த தாய்க்கோழி. ஏனென்றால் அது தாய். அப்படி தனது குஞ்சுகளை காப்பதுதான் ஒரு தாய்மையின் அடையாளம். அதுதான் தாய்மைக்கான பெருமை. அந்த தாய்க்கோழி போல இங்குள்ள மாணவ செல்வங்களை வருடம் முழுவதும் காத்து கல்வி தந்து அவர்களை வெற்றி பாதையின் அருகே அழைத்து செல்லக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர், இந்த பள்ளியினுடைய முதல்வர், இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உங்கள் சார்பாக கூறிக்கொள்ள விளைகிறேன். இந்த நிகழ்விலே இன்று 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து வெளியே செல்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்தை கண்டு மெய்சிலிர்த்து போகிறேன். நிச்சயமாக கோத்தகிரி பப்ளிக் ஸ்கூல் போல வேற எந்த ஸ்கூலும் இதுபோல் செய்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் படித்த காலங்களில் எங்களது பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யவில்லை. எனவே இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக ஒரு வகையிலே கொடுத்து வைத்தவர்கள். உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த நேரத்திலே எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த உங்கள் பள்ளிக்கு நீங்கள் நிச்சயமாக கடமை பெற்றிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாணவரும் அவங்களுடைய கிராஜுவேஷன் அந்த சர்டிபிகேட் வாங்கும் பொழுது அவர்களுடைய முகங்களிலே அந்த தெரிந்த பிரகாசம் அவர்களை நிச்சயமாக வாழ்வின் வெற்றி படிக்க இட்டு செல்லும். அவர்கள் மனங்களிலே நிச்சயமாக ஒரு நம்பிக்கை விதையை விதைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னை பொறுத்த அளவிலே பள்ளி பருவமும் சரி, விமான பயணமும் சரி, இரண்டும் ஒன்றுதான். பள்ளி பருவத்திலே நாம் கழிக்கின்ற காலமும் விமானத்திலே ஏறி நாம் பயணிக்கின்ற அந்த காலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. பள்ளியிலும் வாசலிலே செக்யூரிட்டி இருப்பார், விமான நிலையங்களிலும் செக்யூரிட்டி இருப்பார். அங்கும் ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும், பள்ளியிலும் ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். விமானத்திலே ஏறி அமர்ந்த பின்னே பணிப்பெண்கள் நம்மை அக்கறையோடு கவனித்துக் கொள்வார்கள். அதே போல நீங்கள் பள்ளிக்கு வந்துவிட்டால்
ஆசிரிய பெருமக்கள் உங்களை அக்கறையோடு கவனித்துக் கொள்வார்கள். விமான பயணம் என்பது வெளிநாடு தொழில் வியாபாரம் சார்ந்தோ உயர் பணியில் சேர்ந்து பணியாற்றுவது குறித்தோ ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக நடப்பதுதான் விமான பயணம். அதுபோலதான் பள்ளியில் இன்று நாம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் நாளை மிகப்பெரிய பொறுப்புகளை தலைமை ஏற்பதற்காகத்தான் படிக்கிறோம். ஆக அந்த வகையிலும் விமான பயணமும் பள்ளி பயணமும் ஒன்றுதான். இறுதியாக ஒரு ஒப்புமை, விமானம் வானத்திலே பறக்கும்போது கீழே இருந்து நாம் ஏக்கத்தோடு அண்ணாந்து பார்ப்போம். அதுபோலவே பள்ளியில் வந்து கற்க முடியாதவர்களும் பள்ளி படிப்பை ஏற்கனவே முடித்தவர்களும் ஒரு காலத்தில் பள்ளியை பார்க்கும் பொழுது, பள்ளி மாணவர்களை பார்க்கும் பொழுது, அடடா அப்படி ஒரு காலம் இனி வருமா என்று ஏக்கத்தோடு திரும்பி பார்ப்பார்கள். அந்த வகையிலும் விமானமும் பள்ளியும் ஒன்றுதான். ஆகவே மாணவ செல்வங்களே, பள்ளியிலே படிக்கின்ற இந்த காலத்திலே அதை ஒரு விமான பயணம் போல உற்சாகமாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அனைவரும் படித்து உங்களது பெற்றோர்களுக்கு பெயர் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனை தெரிஞ்சிருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் கல்வி கற்க சென்ற பொழுது அவருக்கு சிறு வயதில் கற்றல் குறைபாடு இருப்பதாக அவரது ஆசிரியர் சொல்கிறார். அவரது அன்னை அந்த ஆசிரியரின் வார்த்தைகளை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு எனது மகனை நான் படிக்க வைக்கிறேன் என்று அழைத்து வந்து அந்த சிறுவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்திலே கற்றல் குறைபாடோடு இருந்த எடிசனை பல உபயோகமான பொருட்களை கண்டுபிடித்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக மாற்றி அமைத்தது அந்த தாயினுடைய வைராக்கியம், அந்த தாயினுடைய சபதம். இங்கே பெற்றோர்கள் சிலர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளை தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயார் எப்படி பார்த்து கண்டாரோ அதே போல நீங்களும் அக்கறையோடு கற்றலில் முன்பின் இருந்தாலும் அவர்களுக்கு உற்சாகமூட்டி அவர்களை முதலிடம் வரும்படி நீங்க தான் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை பெற்றோர்களுக்கு இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு எனது வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். கணித மேதை ராமானுஜர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கணித மேதை ராமானுஜர் தனது இளமை காலத்தில் மிகவும் வறுமையில் வாடினார். அவர் தாயார் தான் அவரை பார்த்து கொண்டார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர் ராமானுஜர். பள்ளி சென்று வீட்டுக்கு வருகிறார். வீட்டில் உணவு இல்லை. ஏற்கனவே அவர் பசியில் இருக்கிறார். தாயிடம் கேட்கிறார், மகனே, செல்ல மகனே, சிறிது நேரம் பொறுத்துக்கொள், இதோ செய்து விடுகிறேன், உணவு தயாரித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். சரி அம்மா, நான் கோயிலிலே போய் விளையாடி விட்டு வருகிறேன், அதற்குள் செய் என்று சொல்லிவிட்டு ராமானுஜர் கோயிலுக்கு செல்கிறார். கோயிலிலே போய் கோயில் திண்ணையிலே அமர்கிறார். அன்று பள்ளியிலே தனது கணித ஆசிரியர் எழுதி போட்ட ஒரு கணக்குக்கான விடை தேடி அவரது எண்ணம் சிந்திக்கலாகிறது. அந்த விடை தேடி அவரது மனம் ஆழ்ந்து கொண்டே இருக்கையில் அவரையும் அறியாமல் உறங்கி போய்விடுகிறார். கோயில் சென்று வருகிறேன் என்று சொல்லி சென்ற தனது மகனை காணாமல் ராமானுஜரின் தாயார் அங்கே வந்து பார்க்கிறார். ராமானுஜர் உறங்கி கொண்டிருக்கிறார். ராமானுஜரை தட்டி எழுப்பும் பொழுது ராமானுஜர் தூக்கம் கலைந்து எந்திரிக்கிறார். அவர் வாயிலிருந்து என்ன வருகிறது, அம்மா, நான் அந்த கணக்குக்கு விட கண்டுபிடிச்சிட்டேன் என்று உற்சாகமாக சொல்கிறார். பசியை மறந்து தனது அறிவு தேடலில் ஆழ்ந்து உறங்கி போகிறார் ராமானுஜர். மாணவ செல்வங்களாகிய நீங்கள், உங்களுக்கு தினம் தினம் எப்படி வயிற்றில் பசி இருக்கிறதோ அதே போல அறிவுக்கான தேடலும் அறிவு பசியும் உங்களுக்கு இருந்தால் உங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பாடமாக எடுத்துக்கொண்டு, ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெற்றோர்களே, நமது குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பது பெற்றோர்களினுடைய ஒரு எண்ணம்.
ஆனால் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு குழந்தை நிச்சயமாக ஒரு நல்ல குடிமகனாக நல்ல தலைவனாக வளர முடியாது. என்னதான் நமது குழந்தையாக இருந்தாலும் வாழ்வின் கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக் கொடுத்து சிரமங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் மட்டுமே எதிர்காலத்திலே அந்த குழந்தை ஒரு நல்ல தலைவனாக உயரும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்கார பையன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி அலைகிறார். அரசு வேலைக்காக தயார் செய்யும் பொழுது நிறைய தேர்வுகளை எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்றால், அவர் தேர்வு மையத்திற்கு போவதற்கு அவங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துருக்கார். காரை ஓட்டிட்டு தேர்வு மையத்துக்கு போய் பரீட்சை எழுத போறார். பக்கத்துல யார் உட்காந்து போறாங்கன்னா அந்த பையனோட ஒய்ஃப் உட்காந்து போறாங்க. எதுக்கு ஒய்ஃபை கூட்டு போறேன்னு கேட்டா, நேவிகேஷனுக்காக இந்த மேப் போட்டு ஸ்கூல் எங்க இருக்கு, அந்த எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்னு அவருக்கு கைட் பண்றதுக்காக அந்த பையனோட ஒய்ஃபும் கூடவே போறாங்க. இந்த மாதிரி வசதி செய்து கொடுத்து அந்த பெற்றோர் அந்த பையனை தேர்வு எழுத அனுப்புகிறார்கள். அந்த பையனும் ஒன் ஆஃப்டர் அனதர் தேர்வு எழுதி கொண்டே இருக்கிறார். இன்று வரையில் அவர் எந்த தேர்வையும் வெற்றி பெறவில்லை. இதை கற்பனை செய்து பாருங்கள். அதே தேர்வு மையத்திற்கு, அந்த தேர்வு மையத்திற்கு பேருந்துக்கு கூட காசு இல்லாமல் பக்கத்து வீட்டிலே கடன் வாங்கி கொண்டு ஒரு மாணவன் வருவான் அதே தேர்வு எழுத. அந்த மாணவன் எவ்வளவு பெரிய வைராக்கியத்தோடு வருவான், எவ்வளவு பெரிய வெறியோடு வருவான். அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, அது அந்த வறுமையில் வாடுகின்ற மாணவனுக்குத்தான் இருக்கும். அவனுக்குத்தான் அவனுடைய அப்பா அம்மாவனுடைய கஷ்டம் தெரியும். அவன்தான் அந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுவானே ஒழிய இந்த காரில் சென்று தேர்வு எழுதுகின்ற மாணவனால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனால் தேர்வு எழுதும் காலங்களிலும் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிக்கும் காலங்களில் நமது குழந்தைகளுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு ஆர்டிபிஷியலாவது செயற்கையாகவாவது நமது குழந்தைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று நினையுங்கள். எப்பொழுதும் குழந்தையை சொகுசாக வளர்த்தால், அதிக செல்லத்தோடு வளர்த்தால் குழந்தைகள் உலக நடப்பை, உலக வாழ்க்கையை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே பெற்றோர்களே, குழந்தைகளே, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை, இது போன்ற ஒரு கட்டமைப்பை, பள்ளியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் கற்று தேர்ந்து நாளை இந்த உலகை ஆளுகின்ற பெரும் தலைவர்களாகவும், விஞ்ஞானிகளாகவும், மருத்துவர்களாகவும், என்ஜினியர்களாகவும், இந்த உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது, வேலைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதற்கு தகுதியான, அதற்கு திறமையான ஆட்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இறுதியாக அமுத பாரதியின் ஒரு ஹைக்கூ கவிதை, அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இவ்வளவுதான் கவிதை. அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த காட்டுல நிறைய மூங்கில் இருக்கு, அந்த மூங்கில்ல எந்த மூங்கில் நாளைக்கு புல்லாங்குழல் ஆக போகுதோ, ஏனென்றால் புல்லாங்குழலான மூங்கில் மட்டும்தான் இசைபாடும், அதுதான் எல்லோராலும் மதிக்கப்படும். அதனால் 1000 மூங்கில் இருக்கிறது, இந்த 1000 மூங்கிலே எந்த மூங்கில் புல்லாங்குழலாக போகிறதோ என்பதுதான் அந்த கவிதையினுடைய சுருக்கம். இங்கே நான் கேட்கிறேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இதோ இந்த காட்டிலே இருக்கின்ற இத்தனை மூங்கிலே எந்த மூங்கில் நாளை புல்லாங்குழல்? எனது ஆசையெல்லாம் இங்கே இருக்கின்ற மூங்கில்கள் அனைத்தும் புல்லாங்குழல்களாக மாற வேண்டும், இன்னிசை பாட வேண்டும், இன்னிசைத்து இன்புற வாழ வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.